நைட் டைமில் மதுரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமுக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களே அங்கே தான். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் பார்த்தா முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. முன்னாடி நிறையா ரைட் இருக்கும், நிறையா கடை இருக்கும். உள்ளே போயிட்டு வெளியே வர டைமிங்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கம்மியாகிடுச்சு எல்லாமே. சரி, நான் ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு கொலம்பஸில் தாங்க டிக்கெட் எடுத்துருந்தேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. ஆனால் வந்த கேரில் சரி ஒரு 7 வாங்கி குடிச்சா தான் ஒரு மாதிரி கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு வாங்கினேன். பார்த்தா சீனாக ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அந்த டின்னு ஓப்பன் ஆகாமல் நீ ரொம்ப அசிங்கப்படுத்திச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜெயின்வீலில் போனாங்க. நான் சும்மா கீழே வேடிக்கை பார்த்துட்டு இதை பாருங்களேன், பார்க்கும்போது தலை சுற்றதில்ல. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தீங்க, அது ஆறி அளந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அப்புறம் அவங்க கடைலாம் போட்டிருந்தாங்களே, அந்த கடையை சும்மா ஒரு விசிட் பண்ணியாச்சு. விசிட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது தான் நான் பார்த்தேன், ஒரு தாத்தா வந்து பஞ்சு மிட்டாய் விற்றுட்டு இருந்தார். இல்லை, இது ஜவு மிட்டாய். ஜவு மிட்டாய் தான். அதை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தாத்தாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நானும்